வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் போர்டு நமக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு ஹை பவர் கார் ஆம்பிஃபையர். இது வந்து கன்வெர்ட்டர் ப்ளஸ் 2 ஃபெட்டு ரெண்டுமே இன்க்ளூட் ஆனது. கன்வெர்ட்டரில் வந்து நம்ம 12 வோல்ட் கொடுக்கணும். அவுட்புட் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து சப்வூஃபருக்கு அவுட் வந்துடும். சப்ஃப்ரீ எல்லாமே இன்க்ளூடட் இதில் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பவர் ஐசி வந்து 5198 1941 அதுதான் போட்டிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5200 1943 காம்பினேஷன் போட்டிருக்கு. அதாவது நம்ம நார்மலாக 2 ஃபெட்டில் போட்டு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவோமோ அந்த ஐசி போட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். 5200 1943. அது மாதிரி ஈச்சிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 இன்ச் ஹைட் இருக்கும். 3 இன்ச் ஹைட் வராது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஹைட் வரும், அப்படி இல்லைனா 2 இன்ச் ஹைட் வரும். இதுதான் இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 3 இன்ச் ஹைட்டு. 5200 1943 காம்பினேஷன். தென் அதுக்கு வர டிரைவர்ஸும் வந்து இதில் ஈஸிலே அட்டாச் ஆகிருக்கும். டிரைவர்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதனுடைய டிரைவர்ஸும் ஈட்ஸிங்லேயே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக 5200 தனியாக போட்டு ஒரு கன்வெர்ட்டர் போட்டு அதுக்கு வந்து சரியான ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு போட்டு கஷ்டப்படுறதுக்கு இது ஒரே போர்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து 5200 1943 காம்பினேஷன் ப்ளஸ் டிரைவர் வந்து உங்களுக்கு ஈட்ஸிங்கில் அட்டாச்மெண்ட் ப்ரொவிஷன். தென் வந்து ஆசிலேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொரைடல் நார்மல் காயில் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்மலாக தான் சின்ன காயில் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து ஹெவியான காயில். இந்த டொரைடல் காயில் போட்டு இதை அசம்பிள் பண்ணியிருக்கு. இதுக்கு அதே மாதிரியே வந்து ஆசிலேஷன் ஐசி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது 3525. இது வந்து பார்த்திங்கன்னா 494 ஆசிலேஷன் உள்ள ஐசி உள்ளே இருக்குது. 494 ஆசிலேஷன். அந்த 494 ஆசிலேஷனில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீட்பேக் கேட் ட்ரிகரிங் வோல்ட் வரும். அது வரும்பொழுது வந்து எப்போ வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம். கேட் பல்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஓரளவு கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். ஒரு 24 வோல்ட் ஆர் 30 வோல்ட் எது நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வோல்ட் வந்து குறையாமல் பார்த்துக்கும். ஒரு ஃபீட்பேக் வரும் இதில் அடிஷ்னலாக 494 ஆசிலேஷனில். கேட் ட்ரிகரிங் பல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி விட்டுடும். அப்போ இம்ப்ரூவ் பண்ணும்போது வந்து நம்ம வால்யூம் ரைஸ் பண்ண அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்போது ரிசல்ட் வந்து வேரியேஷன் ஆகாது, கிளியராக இருக்கும். இது வந்து நியூ மாடல் போர்டு. இந்த மாதிரி யாராவதுக்கு போர்டு வேணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவைலபிள் இருக்குது, நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஒரே சிங்கிள் போர்டில் எல்லா ப்ரொவிஷனும் வந்துருச்சு. இதை டைரெக்டாகவே நீங்கள் வந்து சப்வூஃபர் பாக்ஸில் என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பாக்ஸில் பேக் சைடில் என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து ஒரு மெட்டல் கேபினெட்டில் போட்டு என்க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் இதில் என்ன பண்ணுவோன்னு. இதில் வந்து பேட்டரி லைன் கனெக்ஷன் இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்து இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. பேஸ் ஃபுல் ஆர் ஃபுல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேஸ் ஆர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் பேஸ் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் 40 to 200 ஹெர்ட்ஸ் இருக்குது. நான் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கலாம். அவுட்புட் வயர் 2 மட்டும்தான் இருக்கும். இது வந்து அவுட்புட் வயர். இன்புட்டு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துட வேண்டியது, அவுட்புட் வயர் எடுக்க வேண்டியது. வேலையும் ரொம்ப ஈஸி. இது மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டு இன்றைக்கி நான் ஈவினிங் செக் பண்ணுவேன். ஒரு போர்டில் கொடுத்து செக் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.